பெதஸ்தாம்மா ஆட்டு வாசல் அருகே, ஆட்டு வாசலுக்கு அருகே இருக்குது. மற்றபடி அந்த குளத்துக்கு என்ன பேர்? பெதஸ்தா என்கிற குளம். பெதஸ்தா என்ன அர்த்தம்? என்னம்மா? பெதஸ்தா என்றால் கருணையின் குளம். ஏற்கனவே நம்ம பெத்லகேம் கிறிஸ்மஸ் டைமில் பெத்லகேம் என்ன அர்த்தம் என்னன்னு சொல்லியிருக்கேன். நான் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பெத்லகேம் என்றால் என்னன்னு? பெத்லகேம் என்ன அர்த்தம் சொன்னேன்? போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன் நான். பெத்துன்னா என்ன? யூதர்கள் எபிரேய பாஷையில் பெத் என்றால் என்ன? வீடு. பெத்துன்னா வீடு. எபிரேய பாஷையில் 2வது எழுத்து பெத், ஃபஸ்ட்டு எழுத்து ஆலிஃப். இங்கிலீஷில் ஏ சொல்கிறோம் இல்லையா? கிரேக்க பாஷையில் ஆல்பா. ஆல்பாவில் அங்கே ரெட்யூஸில் ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, அந்த எழுத்தை வச்சு தான் வைக்கிறாங்க. பிறகு தமிழில் என்ன முதல் எழுத்து? இப்போ எபிரேயர்களுக்கு ஆலிஃப், 2வது எழுத்து பெத். அவர்களுடைய எழுத்து வடிவமெல்லாம் ஒரு உருவமாக இருக்குமா, ஏதாவது ஒரு படம் உருவமாக இருக்கும். ஒரு ஏதாவது ஒரு உருவம். இது வந்து வீட்டுக்கு அவங்க வீடு இப்படி தான் இருக்குமா, பேத் என்ற எழுத்து இருக்கும். அவங்க வீடு அப்படி தான் இருக்குமா. அதனால் பேத் என்றால் பெத், பெத் என்ன வீடு. பெத்லகேம் என்ன? லெகேம் என்ன? அப்பம், அப்பத்தின் வீடு. இங்கே பெதஸ்தா, இந்த குளத்துக்கு என்ன பேர்? பெதஸ்தா. பெதஸ்தா என்றால் கருணையின் வீடு. கரெக்டாக சொல்லு. பெதஸ்தா என்றால் கருணையின் வீடு. அந்த குளத்துக்கு கருணையின் குளம்னு பேர். இதில் வந்து நிறைய ஜனம் காத்துன்னு இருக்காங்க. இங்கே கூட நம்ம இந்த நாட்களில் ஹைதராபாத்தில் ஒரு ஆள் வருஷத்தில் ஒரு நாள் வர்றாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சின்ன மீன் எடுத்து எதிலே வச்சு கொடுக்குறாரு. எதில் வச்சு கொடுக்குறாருன்னு தெரியல. சின்ன மீன் தண்ணியில் ஓடுதில்ல, அதை வச்சு கொடுக்குறாரு. அதுக்கு ஏராளமான ஜனம் காசு வாங்குறதில்ல. அதை முழுங்கிட்டா டிபி வராது. என்ன வராது? டிபி, ஆஸ்துமா. இப்போ போகிறாங்க ஜனங்கள் ஹைதராபாத்தில். அது யாருன்னு தெரியல. வருஷத்தில் ஒரு நாள் வந்து வர்றாரு. எல்லாருக்கும் ஒரு சின்ன மீனை எடுத்து அது உள்ளே வச்சு முழுங்குன்னு சொல்கிறாரு. முழுங்கின பிறகு சுகமாகறாங்க. இதில் வந்து ஏசாமி எதற்கு அந்த இடத்துக்கு வராருன்னு சொன்னால், 38 வருஷமாக என்ன செய்கிறாங்க அங்கே ஜனங்க? காத்துன்னு இருக்கிறாங்க. 38 வருஷமாக ஜனம் காத்துன்னு இருக்காங்க. அது எப்போ வந்து தேவதூதன் கலக்குவான், தண்ணி எப்போ கலங்கும், அது உள்ளே இறங்கினா சுகமாகும். அது யாராவது ஒருத்தன் தான் இறங்க முடியுமா? இது ரொம்ப பொறுமையாக இருக்குது. 38 வருஷமாக ஜனங்க அங்கே காத்துன்னு இருக்கிறாங்க. அப்போது என்ன நடக்கும் பாருங்கள். இந்த நாளில் அது மாதிரி காத்துன்னு இருந்தால் அவனே காத்து நிற்பான். கூட 4 பேர் வருவான், சொந்தக்காரர் வருவான். ஒரு வயசானவங்களாக இருந்தால் அப்பா அம்மா பிள்ளைகள் வருவாங்க. தண்ணி எப்போ கலங்கன்னு உடனே இறங்கணும். யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சுகம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏசாமி என்ன பண்ணுறாரு? நேராக என்ன பண்ணுறாரு? நேராக அங்கே வராது. நேராக 6வது வசனம் பாருங்க. படுத்திருந்தவனை அறிந்து விரும்புகிறாயான்னு கேட்குற. இப்ப பாருங்க, கடவுள் வந்து என்ன செய்யறாரு? யாருக்கு குறை இருக்கிறதோ, யாரு ஏழையா இருக்கிறார்களோ, யாரு வேதனைப்படுகிறார்களோ, யாருக்கு சுகம் தேவையோ அவர்களை தேடி வராரு. ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது. கடவுள் வருவார், கடவுள் சுகம் தருவார். ஆனால் ஏற்கனவே சொன்ன வியாதிக்கு காரணம் ஒன்று, நாம வரவழைத்துக் கொள்கிற வியாதிகள் வேறு, பாவத்தினால் வருகிற வியாதிகள் வேறு. யோவான் 9வது அதிகாரம் 3வது வசனத்தில் கூட சிசுவை கேட்கிறாங்க, இவன் செய்த பாவமா, இவன் குருடனாய் பிறந்தது பெற்றோர் செய்த பாவமா அப்படின்னு கேட்கிறார்.
அப்போ ஏசாமி என்ன சொல்றாரு, இவன் செய்த பாவமும் அல்ல, அவங்க அப்பா அம்மா செய்த பாவங்களே கிடையாது. கடவுள் ஒரு அற்புதம் பண்ணணும், கடவுள் இவனுக்கு ஒரு அற்புதம் செய்யணும். கடவுள் வல்லமை உள்ளவர், கடவுள் அதிசயம் செய்கிறவர், கடவுள் நிச்சயமாக நமக்கு பார்வை தருவார், கடவுள் வருவார். தேவனுடைய மகிமை இவன் மூலமாக 4 பேருக்கு சாட்சியாக அறிவிக்கப்படணும். கடவுளுடைய திட்டங்கள் நமக்கு தெரிவதில்லை. நம்ம என்ன பண்ணுறோம், அவசரப்படுறோம். சிலர் மூட பழக்க வழக்கத்தில் போயிடுறாங்க இல்லையா? இந்த மாதிரி வியாதி தீர்வுன்னா யாராவது சூனியம் வச்சிருப்பான், கட்டு வச்சிருப்பான், இல்லை தகவல்கள் ஏதோ கட்டு மந்திரம் ஏதோ போகிறாங்க, ஜோசியத்தை நம்புறாங்க. ஆனால் ஏசாமி எதுக்கு வர்றாருன்னா, மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஜனங்களுக்கு இயேசு என்றால் மேசையா என்ற அர்த்தம். மத்தேயு 1:21 மனப்பாடமா தெரியாதா? ஏன்னா கிறிஸ்துமஸ் டைம்ல வசனம் சொல்றீங்க, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசுன்னா என்ன? அது இம்மானுவேல். மத்தேயு 1:21 ஒருவாய் இயேசு என்று பெயரிடுவாயாக, பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ரட்சிக்கிற ஆண்டவர் மறக்கக்கூடாது. சின்ன வயசுல படிக்கிறது மறக்காது. ஆனால் இவங்களுக்கு மறந்து போட்டீங்கன்னா எனக்கு தெரியல. கடவுள் தான் அவங்களுக்கு ஞாபக சக்தி கொடுக்கணும். அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை சின்ன வயசுல 5 விளையாடு 50 விளையாடு, இளமையில் கல். சின்ன வயசுல தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. யாரோ ஒருத்தர் ரொம்ப வயசானவங்க படிக்காதவங்க இப்போ படிக்கிறாங்க. மற்றபடி பிள்ளைகள் எல்லாம் எத்தனை வயசுல போறாங்க ஸ்கூலுக்கு? ஒரு 5 வயசு இல்லை 3 வயசுலேயே போறாங்க. 3 வயசு 2 வயசுல இப்போ சொல்லுறாங்க. அப்போ என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் படியுமா, ஞாபகத்தில் இருக்குமா? அப்போ இயேசுங்க என்ன? ரட்சிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், உதவி செய்கிறவர், ஆதரிக்கிறவர், சுகம் தருகிறவர். இன்னொரு இடத்துல விட என்னது எகோவாரப்பா. எகோவாரப்பான்னு அர்த்தம் என்னம்மா? கரெக்டு. போன வாரம் சொன்னல, போன வாரத்துக்கு முந்தின வாரம். எகோவாரப்பான்னா சுகம் தரும் ஆண்டவர், பரிகாரியான கர்த்தர். இவர் யாரு? பரிகாரி. பரிகாரி என்ன? பிராயச்சித்தம் பண்ணுகிறவர். அப்படிதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, மூண பழக்க வழக்கத்துக்கு போயிடுறாங்க. அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இவன் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதோ ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு பிச்சைக்காரன் ஒரு இடத்துல சாப்பாடு கேட்க போகிறார். ஜோசிக்காரன், பிச்சைக்காரன் கிடையாது. ஒரு அம்மா கொண்டு வந்து பிச்சை போடுறாங்க. வந்து சொல்லுவான். அவன் என்ன சொல்கிறான், அம்மா நீ நிற்கிற இடத்துல புதையல் இருக்குதுமான்னு சொல்கிறான். நீ நிற்கிற இடத்துல புதையல் இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்போ நீ ஏதோ நல்ல வார்த்தை சொன்ன, நான் உனக்கு எதனா கொடுக்கணுமே, நான் போய் வீட்டில் இருந்து எடுத்துன்னு வரேன். அவன் என்ன சொல்கிறான், அம்மா நீ எதுவும் கொடுக்க வேணாம், எதுக்கு பசி எடுக்குது, என்ன இருக்குது, ஏதாவது நீ சாப்பிடக்கூடிய. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு தோசை, ஒரு வடை, சாம்பார், சட்னியை போட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அவன் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, அம்மா எனக்கு ஒரு வடை இருந்தால் நல்லா இருக்கும். அந்த தட்டில் என்ன இருக்குது, தோசை இருக்குது, வடை இருக்குது. இவன் என்ன கேட்குறான், எனக்கு தோசை கொடுத்தா பரவாயில்ல, கூட ஒரு வடை வச்சுருந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஐயா இவங்க நல்லா பாருங்க, வடையும் வச்சுருக்குற. அவன் பார்க்குறான், இல்லையம்மா இல்லையம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த தோசையை எடுத்து பிரித்து இதை பாருப்பா வடை அப்படின்னு. அப்புறம் அவன் வச்சுக்கலாம். அது வந்து அந்த அம்மா என்ன சொன்னான்னு தெரியுமா, ஏயா நான் பூமிக்கு மேலே இருக்கீங்க, எனக்கு கீழே என்ன இருக்குதுன்னு சொன்னார், புதையல் இருக்குதுன்னு சொன்னார். பூமிக்கு கீழே இருக்கிற புதையல் உனக்கு சொல்ல தெரியுது, இந்த கட்டில் இருக்கிற வடை உனக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்போ என்ன சொல்லிடுறா, எதையோ விட்டுருக்குறாங்க. சும்மா கீழே புதையல் இருக்குது. அவங்க சொல்றதை தான் எல்லாரும் நம்புறாங்க. இந்த காலங்களில் அவங்க சொல்றதை தான் எல்லாரும் நம்புறாங்க. இங்க வந்து சொல்றாங்க, இமயமலையில் அமர்நாத் போய் திரும்பி வருதில்லை நிறைய பேர். நம்மளால கூட இங்கே எங்கெங்கேயோ போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு நான் சொல்ல விரும்பல.
இங்கே இருக்கிற கோயிலுக்கு வரமாட்டேன்றாரு, இங்கே இருக்கிற கோயிலுக்கு வரமாட்டேன்றாரு. அது கடவுள் ஒரு நாள் வர வைப்பார். ஆனால் நம்ம இன்னும் மூட நம்பிக்கையில் இப்போ குளத்தில் தண்ணீர் கலக்கிறது உண்மை, தண்ணீர் கலக்கிறது உண்மை, சுகம் போடுறது உண்மை. ஆனால் யாரோ ஒரு ஆள் இவன் 38 வருஷமாக இருக்காங்க. இப்போ கடவுள் என்ன செய்கிறாரு, அவனை பார்க்குறாரு. அவன் வந்து கேட்கல, அவன் ஏசாமி கூட என்னன்னு தெரியாது. ஏசாமி அங்கே வராரு, அவன் ஏசாமி யாருன்னே தெரியல. அவன் வந்து என்ன கேட்குறாரு, நீ சுகமடைய விரும்புகிறாயா, எனக்கு இஷ்டமானு கேட்குறாரு. அவன் எனக்கு வேணான்னு சொல்லுவானா, 38 வருஷமா கேட்குறான். அவன் என்ன சொல்றான், என்னை தேவதூதன் வந்து இந்த தண்ணீரை கலக்கும் போது எனக்கு யாரும் இல்லை, உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை, என் சொந்தக்காரர் யாரும் இல்லை, எனக்கு ஆதரவு இல்லை, என்னை கொண்டு போய் குளத்துல இறக்குவதற்கு ஒருத்தரே இல்லை ஐயா. உடனே அவன் என்ன பண்றான், ஏசாமி என்ன சொல்றாரு பாருங்க, அவனுக்கு 6வது வசனம் பாருங்க. அவனை நோக்கி சொத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதுக்கு அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே உடனே அந்த மனுஷன் சுத்தமானான். ஒண்ணுமே நடக்கல. ஏசாமி கேட்கிறாரு, இவன் ஒண்ணுமே சொல்லல. உடனே அவன் என்ன சொல்றான், நடந்து போனான், படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறான். 9வது வசனம் பாருங்க. உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அப்ப அவர் ஏசாமியுடைய வார்த்தைக்கு என்ன இருக்கிறது, ஒரு பவர் இருக்கிறது, ஒரு வல்லமை இருக்கிறது. இல்ல ஏசு சொன்னா எல்லாம் நடக்கும் இல்லையா, ஆகாதது எதுவுமே இல்லை. ஏசு சொல்லணும், ஏசு நம்ம பார்க்கணும், ஏசு நம்ம கருணை வைக்கணும். அவன் நின்று அவன் உட்கார்ந்து எந்த குளத்தால் உட்கார்ந்து இருக்கிறான், கருணையும் குளம் பக்கத்துல என்ன இருக்காது, தினத்தேரு ஆற்று வாசல் அருகே இருக்கிறான். ஆடுகள் எதுக்கு அடையாளமா, ஆடுகள் வந்து எருசலேம் தேவாலயத்துல ஆடுகளுக்கு ஒரு பேர் வச்சிருக்கான். அங்க என்ன பண்றாங்க, ஆடுகளை கடவுளுக்கு பலி விடுகிற இடம், ஒரு காணிக்கை செலுத்துகிற இடம், ஆடு மாடுகளை கடவுளுக்கு காணிக்கையாக தருகிற இடம். அப்ப இவன் என்ன ஆயிட்டான், கடவுளுக்கு அந்த இடத்துல வந்ததுனால இவனோட கடவுளுக்கு உகந்த ஒரு காணிக்கையாக மாறிவிட்டார். ஏசாமி நேர வராது. அவன் நம்மளுக்கு ஏசாமி வர்றது நமக்கு தெரியல, ஏசாமி நம்பிக்கையில் வருது தெரியல. நம்ம என்ன பண்ண அவசரப்பட்டு ஏதோ காரியங்களை நடத்துறோம், மூட பழக்க வழக்கத்துல போறோம், சூரியன் பார்க்கிறோம், ஜோசியம் பார்க்கிறோம், போறோம், ராகு காலம் பார்க்கிறோம். இல்லை ராகு காலம் எடுத்து ராகு காலம் பார்க்கற ஆளே இல்லை. இவன் பாஸ்டர் ராகு காலம் பார்க்கிறாரு, பஞ்சபேச பாஸ்டர் ராகு காலம் பார்க்கிறாங்க. அவங்க கல்யாணத்தை என்ன நடத்துறாங்க, ராகு காலம் பார்த்து இந்துக்கள் ஜோசியம் வந்து 30 நாள் கொடுத்துருக்கிற நாளில் தான் கல்யாணத்தை நடத்துறாங்க. இன்னொன்று நான் சொல்றேன், நான் சாட்சி கொடுக்குறேன். நான் பெரிய பையன், எங்கள் வீட்டில் எங்கள் தம்பி தங்கச்சிகளுக்கெல்லாம் கல்யாணம் நடந்திருக்கு. எல்லாரும் வரவங்க என்ன பண்ணுவாங்க, முகூர்த்த நாளை வச்சு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் அவங்கள முகூர்த்த நாளை வச்சுருந்தா நான் கல்யாணமாக பண்ணக்கூடிய தங்கச்சியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன். அப்புறம் நீங்கள் ஒரு நாள் சொல்லுங்க. நான் சொல்லுவேன், கவர்மெண்ட் லீவு என்னைக்கு, கவர்மெண்ட் லீவு என்னைக்கு விடுறாங்கன்னா அன்னைக்கு கல்யாணம் வைங்க, எல்லாரும் வருவாங்க. ராகு காலம் நான் பார்க்க மாட்டேன், அப்படிதான் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகும். என் குடும்பத்தில் எல்லாருக்கும் அதே மாதிரி தான். ராகு காலம் நான் பார்க்க மாட்டேன், ராகு காலம் நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் ராகு காலம் என்னன்னைக்கு அந்த நேரம் கூட எனக்கு தெரியும். ராகு காலம் இன்னைக்கு மேலே இருமா, இன்னைக்கு மேலே இருமா. ஞாயிற்றுக்கிழமை யாருக்காவது ராகு காலம் தெரியுமா? ராகு காலம்னா இன்னைக்கு தெரியல, யாருக்காவது தெரியுமா ராகு காலம்? தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, தெரியுமான்னு கேட்குறேன். என்னது எப்படி என்ன நேரம் டைம்? தம்பி சொல்ல 4 6
திங்கட்கிழமை என்ன தெரியுமா? 7-9 திங்கட்கிழமை எதுக்கு மனப்பாடமே தெரியுங்க. ராகு காலங்கள்லாம் ஒரு ராகு காலம் ஒரு நாள் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம். நான் ராகு காலமே பார்த்தது கிடையாது. ராகு காலமே பார்த்தது கிடையாது. ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு? என் ஆயுஷ் நாட்களை அதிகமாக்கி இருக்கிறார். எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு வறுமையை கடவுள் எனக்கு திருப்தியான உணவை கொடுத்திருக்கிறார். இல்லை உங்களுக்கு இந்த நாளில் ஆலயத்தில் வருவதற்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ கடவுள் என் பக்கம் இருக்கிறார். இல்லையா? வியாதி வரும், வியாதி இல்லாத மனுஷனே கிடையாது. அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? கடவுளை அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம ஜோசிகார் மேலே போகக்கூடாது, ராகு காலத்துக்கு போகக்கூடாது, மூட பழக்க போகக்கூடாது. கரெக்டா? இப்போ நமக்கு வியாதிகள் வருகிறது. நம்ம சிறு வயது பாவங்களை கூட கடவுள் என்ன பண்றாரு? நம்ம விசுவாசத்தால் மன்னிக்கிறார். சங்கீதம் 103 பாருங்க. சங்கீதம் 103 பாருங்க. உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்குகிறார். நம்ம அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை என்ன பண்றாரு? குணமாக்குகிற ஆண்டவர் அவர். நம்ம அக்கிரமங்களை மன்னிக்கிற ஆண்டவர் அவர். நம்ம பாவம் செய்தா அந்த பாவம் நம்ம விட்டு போகாது. நம்ம தோல் மேலே ஏறணும், நம்ம முதுகு மேலே ஏறணும். ஒவ்வொரு பாவம் திரும்பி பாருங்க, எவ்வளோ பாவம் செய்திருக்கோம். கடவுள் என்ன சொல்றாரு? பிள்ளைகளுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற ஆண்டவர். எப்போ நம்ம அப்பா செய்த பாவம் நம்ம பிள்ளைகள் மத்தியில் 3 தலைமுறை தான். என் பையனுக்கு கல்யாணம்னா ஒரு தலைமுறை, பையனுக்கு குழந்தை வந்து அது கல்யாணம் 2ஆம் தலைமுறை, ஏற்கனவே எங்கள் அப்பா ஒரு தலைமுறை, நான் 2, என் பையன் 3, அது மாதிரி 3 4, அதுக்கப்புறம் தலைமுறையாக இருக்காது. எங்க பாவம் செய்கிற இடத்துல யாத்திரை ஆகணும். 25 பாருங்க. யாத்திரை ஆகணும் 25மா 6 6வது வருஷம். என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை கை கொடுக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை கிட்ட இருக்கிற சொல்றாங்க. நம்ம நோய்களை மன்னிக்கிறார், குணமாக்குகிறார், பாவங்களை மன்னிக்கிறார், அக்கிரமங்களை நம்மை விட்டு எடுத்து போடுகிறார். மனிதன் இயேசு நம்பணும், விசுவாசம் சுகம் வரும், கண்டிப்பாக வரும். இவன் 38 வருஷமா அந்த குளத்தாண்டியே உட்கார்ந்து இருக்கிறான். அவன் நம்பிக்கை, அவனுக்கு இயேசு தானே வராரு. பாருங்க, அவன் என்ன பண்றான்? மறுபடியும் அந்த யோகி நாள வந்ததுனால யூதர்கள் அவனை கேட்கிறாங்க, உனக்கு யாருப்பா சுகம் கொடுத்தது? 11வது வசனம் பாருங்க. அவன் அவர்களை பிரயோஜனமாக என்னை சொசமாக்கினவர். 11:5-11 யோவான் 5:11. என்னை சொசமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு. அவ்வளவுதான். எனக்கு யாருன்னே தெரியாது. அவரு யாரோ வந்தாரு, வந்த உடனே உன் படுக்கை எடுத்து நட அப்படின்னு சொன்னாரு. உடனே நான் நடந்தேன். அது ஏசாமி கூட தெரியும். பிறகு என்ன நடக்குது பாருங்க. இல்லம்மா 14வது வசனம் பாருங்க. 13 கூட பாருங்க. சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அது வேணாம். 14வது வசனம் பாருங்க. இல்ல 14. தேவாலயத்திலே கண்டு சொஸ்தமானால் அதிக கேடானது ஒன்றும் வராதபடி பாவம் செய்யாது. அப்ப இவனுடைய வியாதி என்ன வந்துருக்கு? பாவம். இவன் பாவம் தான் உனக்கு தண்டனையா வந்துருக்கு இல்லையா? அவரே சொல்றாரு ஏசாமி, இனிமேல் பாவம் செய்யாது, இனிமேல்
நம்ம நினைக்கிறோம் நம்ம செய்த பாவத்துக்கு கடவுள் தண்டனை தரலன்னு. ஆனால் தண்டனை தராது. நம்ம வருகிற வியாதிகளெல்லாம் நம்முடைய பாவத்துக்கு தண்டனை. பாவங்கள் மன்னிக்கப்படணும். பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யலாம்? இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், ரட்சிக்கிறவர், குணமாக்குகிறவர் என்று நாம் அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் கடவுள் தானாக வந்து நம்மிடத்தில் உதவிகள் வரும்படியாக நம்மிடத்தில் ஏற்பாடு செய்கிறார். சில நேரத்தில் நாமும் கடவுளை தேடி செய்யலாம். தேடி போக வேண்டும், ஆலயத்துக்கு வர வேண்டும், வார்த்தைகளை கேட்க வேண்டும், கடவுளுடைய வசனங்களை கேட்க வேண்டும். கடவுளுடைய வசனங்களை கேட்டு என்ன செய்யலாம்? விசுவாசிக்க வேண்டும். கடவுளுடைய வசனங்களை நாங்கள் எனக்கு நடக்கும் என்ன செய்யணும்? நமக்கு நடக்கும். வேற எங்கேயும் திரும்பி பார்க்கக்கூடாது. வசனம் சொல்லுது கடவுள் உன்னை காப்பாற்றுவார். இந்த சோதனையிலிருந்து நீ ஜெயம் கொள்வாய். இந்த ஆபத்திலிருந்து உன்னை விலைக்கு ரட்சிப்பார். நிச்சயமாக சுகம் தருவார். இந்த இடத்துல சங்கீதம் 91:15 பாருங்க. அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் சங்கீதம் 91:15 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அருள் செய்வேன், அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். 14வது வசனம் 3வது பாருங்க. என் நாமத்தை 14 மேல என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நம்ம ஏசாமி சுகந்த நாயகன் கூட யாருக்கும் தெரியல சொல்றோம். ஆனா மனசுல படிக்க மாட்டேன். பொறுமையா இருப்பா, கடவுள் நிச்சயமான சுகத்தை தருவார், இந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆவார், கடவுள் வருவார். அவர் திட்டத்தவர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் அவர் ஆண்டவர், கைவிட மாட்டார். இயேசு வரும்போதும் கைவிட மாட்டார். நம்பு, பொறுமையா இரு. என்ன கடவுள் உடனே கொடுத்து வர மாட்டார், நிதானமா வர. அப்ப என்ன அந்த அர்த்தம்னா கடவுள் நம்ம என்ன செய்யறாரு? சோதிக்கிறார், காத்திருக்க வைக்கிறார். அப்ப காத்திருக்கிறதுல நமக்கு என்ன ஆகுது? நம்முடைய விசுவாசம் அதிகமாகுது. வெயிட் பண்ணு, நான் வரேன். பொறுமையா இருக்கிறவர்களுக்கு சோதனை வருகிறது. ஆனால் பொறுமையை ஜெயித்தார்களானால் அவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார், சுகத்தை வைத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக கடவுள் உன் நம்பிக்கை என்ன ஆகாது? வீண் போகாது. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. பாருங்க 38 இயேசுவே யாருன்னு தெரியல, அவனுக்கு இயேசு யாருன்னு தெரியல. ஆனால் பின்னால் அப்புறம் அவன் போய் யூதர் வைத்து அவன் தான் இயேசுன்னு சொல்லிட்டான். நமக்கு அது வேண்டாம், அந்த கதை வேண்டாம். அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். 38 வருஷமா காத்து இருக்கிறான். அவனுக்கு யாருமே இல்லை. யாரும் இல்லாதவருக்கு கடவுளை என்ன செய்யறாரு? அவனா வராரு. அப்ப கூட நீ ஏற்று நடன்னு கேட்கல, போன்னு சொல்லல. முதல்ல என்ன கேட்கிறாரு? உனக்கு சுகம் அடைய விருப்பமா சொல்லுறாரு. உடனே என்ன பண்றான்? அந்த வார்த்தையா அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? சுகத்தை கொடுக்கிறது. ரத்தத்துல போகுது. ரத்தத்துல இயேசுவின் வார்த்தை கலக்கிறது. ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை. இல்ல அவர் வார்த்தை என்ன ஆகுது? சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தை என்ன ஆகுதா? இன்னொரு திரும்பி அது என்ன சொன்னாரோ அது ஜெயமாகும்படி அவரோட திரும்பி போவார். ஏசாயா 55:12 பாருங்க. ஏசாயா 55 அவருடைய வார்த்தைக்கு தான் வல்லமை பாருங்க. இருக்கும் வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் செய்து காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்ப கடவுளுடைய வார்த்தை சும்மா போகாது, வேஸ்ட் ஆகாது. அப்ப அந்த வார்த்தை ஆலோசனை சொல்லுகிற வார்த்தை, பைபிள் இருக்கிற வார்த்தைகள், வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, அதை நம்பும் பொழுது அந்த வசனம் என்ன ஆகுது? வெறுமையா கடவுளோட போகலாம். நம்ம சுகத்தை கேட்டா கடவுள் சுகம் தருவார், உன் பாவங்களை மன்னிப்பார், உனக்கு பலத்தை கொடுப்பார், நான் சுகம் தரும் ஆண்டவர், நான் எவ்வளோ ஆப்பா.
பாஸ்டர் சொல்லும்போது பிரசங்க சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் என்ன ஆகுது? மனதில் படியும் பொழுது வல்லமையுள்ள வார்த்தைகளாக மாறுது, சுதந்திர வார்த்தைகளாக மாறுகிறது. அதனால சொல்றேன், இனிமேல் நீ பாவம் செய்யாது. அப்போ அது என்ன அர்த்தம்? இவன் பாவத்துக்கு தான் கடவுள் என்ன பண்ணாரு? அவனை 38 வருஷமா தண்டிச்சார். கடவுள் அவனை 38 வருஷமா தண்டிச்சார். ஆனால் கைவிடுகிற ஆண்டவர் இல்லை, லேட்டா சுதந்திராரு. ஆனால் கடவுளை நம்பணும். அதுக்குள்ள இங்க அங்க ஓடி மந்திரம் பண்றது, சூனியம் பண்றது, யோசனை பார்க்குறது, பணத்தை அவனோட கொடுக்குறது, இப்படி போயிடுறாங்க. நம்ம அப்படியே எல்லாம் சுபாவம் ஆகுது. அவங்களுக்கு மனம் மாறுதில்லை. நம்ம ஆளுங்க என்னெல்லாம் பிரச்சனை பண்ணாலும் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடிச்சுடுறேன். ஒரு இடத்துல தவளையும் தேவையும் நண்பர்களாக மாறினாங்க. தவளையும் தேவை. இப்போ அந்த ஆறு வந்து குறுக்க வருது. ஆறு குறுக்க வரும்போது தேல் தாண்டி போகணும். தேல் தண்ணியில் இருந்தால் என்ன ஆகும்? நீங்கம்மா செட்டு போயிடும். அப்போ தவளையை கேட்குது. தவளை தண்ணியில் இருக்கும், கரையில் இருக்கும். ஏன்னா அந்த ஆற்றுல இருக்க மாதிரி தாண்டி விட்டுரு, அந்த ஆற்றுல தாண்டி விட்டுரு. சரின்னு ஒத்துச்சு. இந்த தவளைக்கு நம்ம என்ன, நீ கொட்டக்கூடாது, நீ கொட்டினா நான் செத்துக்குவேன். அப்புறம் அது சொல்லு, ஏன்பா எனக்கு உதவி செய்யணும்னு ஒத்துக்கிட்டேன், நான் ஏன் உன்னை அறிவு போகிறேன், நான் ஏன் உன்னை கொட்ட போகிறேன், நான் சொல்லுவேன். சரி தவளை தைரியமா முதுகு மேலே ஏற்றுச்சு. ஏற்று ஆற்ற கடவுள் கிட்ட கொஞ்சம் தூரத்தில் ஆறு வந்துட்டு போகுது கரை. இந்த தேல் என்ன பண்ணிச்சு சொல்லுங்க, என்ன பண்ணிச்சு தேல்? கொட்டுச்சு ரெண்டு முழு. அப்போ தவளை கேட்குறா, என்ன கொட்ட மாட்டேன்னு சொன்னியே, என்ன நம்பி நான் உன்னை உதவி செய்வேன், நான் நம்பினது என்ன துரோகம் பண்ணிச்சு. அப்போ தேல் சொல்லிச்சா, என்ன சொல்லிருக்கேன் தேல் சொல்லுங்க, தேல் என்ன சொல்லிருக்கேன் சொல்லுங்க, யோசனை பண்ணுங்க சொல்லு. கரெக்டாக சுசிலா இன்னொரு கரெக்டாக கொட்டுறது சுபாவம். அப்படியே நம்மளும் கூட கோயிலுக்கு வராமல் இருக்கிறது நம்ம சுபாவம். பெருசங்கிட்ட கேட்டா சிறுவில் சுசிலா அப்படிதான் சொல்லுங்க. சுபாவம் மாறினேன் இல்லாத இயேசுல உங்களுக்கு பெருமைனா என்ன, நம்ம புது மனுஷனா இருந்தா இயேசு பிள்ளையாக மாறுங்க. இயேசு பிள்ளையாக மாறுங்க. நம்ம அப்பாவுக்கு பிள்ளைய ஒத்துக்கிறேன். நம்ம அப்பா எப்படியோ வளர்த்துட்டாரு, அவரும் நல்லதான் வளர்த்தாரு. ஆனால் ஏசாமியை நிறைய சொல்லலை, நம்மளோட வாய்ப்புகளை கொடுக்குறாரு. இப்போ ஏசாமி பிள்ளையா மாற்ற பிறகு அவருடைய வேலை செய்யணும். யார் வேலை செய்யணும்? நம்ம அவர் வேலை செய்யணும். அவரோட வரணும், அவர் சொல்றதை கேட்கணும். அவர் என்ன சொன்னார் போய் வீட்டில் செய்யணும். மற்றவங்க எங்கள் அப்பா சொன்னார், பைபிளில் சொன்னார், புத்தகத்தில் சொன்னாங்க. நான் சொல்கிறேன், நான் சொல்லுவேன், எனக்கு சமாதானம் இருக்குது, வீட்டில் பிரச்சனை இல்லை, பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க, நடக்கும், நடக்காமல் போகாது. ஆனால் நம்பணும். கடவுள் வந்து 1000 தலைமுறை இறக்கம் செய்கிற ஆண்டவர். யாருக்கு? என்னிடத்துல வந்து என் கற்பனைகள், என் கற்பனைகள், என் பிரசங்கங்கள், என் வசனங்கள், என் வார்த்தைகளை கேட்டு அதை நம்புகிறவர்களுக்கு, நடக்கிறவர்களுக்கு நான் 1000 தலைமுறை. நம்ம என்ன பண்ணிடலாம்? நம்ம அப்பா பேரை கட்ட பேர் ஆக்கிடும். அந்த பேரை மாற்ற மாட்டேங்கிறோம். ரைட்டா? கட்டத்தன்மை இந்த வசனத்தை ஆசீர்வதித்து இன்று நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படணும். நம்முடைய வாதிகள் காரணம் நிறைய இருந்தாலும் பாவம் ஒரு காரணம். இனிமேல் நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யாதே, இனிமேல் நீ பாவம் செய்யாதே போ அப்படின்றார் ஏசாமி. அவன் என்ன பார்க்குறாரு? அவன் எந்த இடத்துல பார்த்தாருமா? அவரு முடிஞ்சு போச்சுமா. அவன் எங்க கடைசியா 15வது வசனம் கரெக்டா சொன்னாங்க. அப்ப அவன் சொல்லமா, இது என்ன வந்திருக்கான்? என்னமா வந்திருக்கா? தேவாலயம். அவனை பார்த்து சொல்றாரு. அவன் போயிட்டான். ஏசாமியே தெரியல அவனுக்கு. ஏசாமியும் சர்ச்சில் பார்க்குறாரு அவனை. நீங்களும் என்ன பண்ணா? சுகமாயிட்டு எங்கெங்கயோ போகாதீங்க, வராதவங்க சர்ச்சுக்கு கூப்பிடுங்க. நான் சர்ச்சுக்கு போகிறேன், நீ ஒன்று மாதிரி காட்டுங்க, நீயும் வா, கண்டிப்பாக இது நடக்கும். இன்னைக்கு இல்லாமல் நாளைக்கு வருவார். 38 வருஷமா வியாதி வருகிறார். கடவுள் கழிவிட்டாரா? வருவார், நிச்சயமாக சுகம் தருவார். நீங்களும் மற்றவர்களுக்கு, நீங்களும் நம்பணும், மற்றவர்களும் நம்ப வைக்கணும்.
நீங்களும் என்ன செய்யணும்? இயேசுவின் பிள்ளையாக மாறணும். பாவம் செய்யாதீர்கள், சாபத்தை தேடிக் கொள்ளாதீர்கள். உங்கள் வியாதிகள் வரும். அந்த வியாதிக்கு உங்களுடைய பாவம் ஒரு காரணம். பாவம் மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கடவுள் ரட்சிக்கிறார்கள். கர்த்தர் தாமே வசனங்களும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.